என்ன நிக்கி? ஐயோ, என்ன நிக்கி பார்க்க இவ்வளவு பக்தி பரவசமா இருக்கீங்க? ஆமாமா. அதாவது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கேன். எதனால அந்த காரணம்? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நிக்கி? வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கெஸ்ட் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா செட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு தெய்வீகமான ஒரு கெஸ்ட். ஸ்ட்ரைட்டா பார்த்தா அம்மன் தாய் மாதிரியே இருப்பாங்க. ஓ வாவ். ரைட்ல பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களா? ஆமா. அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா சரஸ்வதி மாதிரியே இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு இது ஆடி மாசம்ன்றனால இந்த மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் கூப்பிட்டுருக்கோமா நம்ம? ஆமாமா. இன்னைக்கு அவ்வளவுதான் பாட்டு தான். இன்னைக்கு ஒரு மினி கான்சர்ட். அதுல தெய்வீகமாவும் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களும் இருக்கும். ஒரு வைபான கான்சர்ட் நினைக்கிறேன்ல இன்னைக்கு. So yes மக்களே, without any further delay, let's welcome playback singer மாலதி லக்ஷ்மன் அவர்கள். வணக்கம் 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 வணக்கம். எனக்கே வெக்கமா இருக்கு, வெக்கமா வருது. ஏங்க வெக்கத்துக்கே வெக்கமா? இல்ல, எனக்கு என்னன்னா உண்மையை நாங்க சொல்லிடுவோம். உண்மையை சொல்லும்போது அப்படியே நீங்க வெக்கப்படுறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது. மேம்க்கு एक्चुअली கண்ணல செவக்குது. நீங்க கொஞ்சம் லைட்டா க்ளோஸ் அப்ல பார்த்தனா அது கொஞ்சம் காண்டா பார்த்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவனுங்க. லெஃப்ட்ல பார்த்தா அப்படி, ரைட்ல பார்த்தா அப்படியே. அதனால கொஞ்சம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். அண்ட் உங்களோட அந்த குரலுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. ரொம்ப நன்றி. நிறைய பேர் அதான் இங்கே நிறைய பேர் பேசியிருக்காங்க. பேசுகிறவங்கள பார்க்கும்போது நான் எல்லா இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், பேசுகிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களோட குரல். ஸோ ஒரு 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேச்சு திறமையால தான். ஆனால் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு கைத்தட்டல் வாங்குறது அப்படின்னா பேச்சை தாண்டி இன்னொன்று மியூசிக் சாங்ஸ் நம்ம பாட்டு பாட வைக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஸோ வேற பார்த்ததே கிடையாது. ஏன்னா லிஸ்ட் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வேற லெவல்ல. நீங்க பாடின பாட்டு எல்லாமே ஹிட் தான். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது அம்மன் தாய் மாதிரி இருக்கீங்க, ரைட் சைட்ல பார்க்கும்போது மகாலட்சுமி, லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது வீணா மட்டும் இருந்ததுன்னா சரஸ்வதி தேவி மாதிரி தான் இருப்பீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்ல இருந்து ஆரம்பிப்போம். மங்களகரமா நீங்க வந்திருக்கீங்க. எப்படி நம்ம சூஸ் பண்ணீங்க இந்த சாரி நான் இன்னைக்கு போட போறேன் அப்படின்னுட்டு? இல்லை, இது ஆடி மாதம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இது பக்தி சம்மந்தமான ஒரு இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஜென்ரலாகவே ஒரு வயசுக்கு அப்புறம் நான் சாரிக்கு மாறிட்டேன். இந்த ஷோஸ்லலாம் நான் புடவையில் தான் வருவேன். அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் பாடுறதை தாண்டி பெண்களுக்கு நடுவில் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த புடவை எங்கே எடுத்தீங்க, இந்த காஸ்டியூம் எங்கே எடுத்தீங்க, அது மாதிரி. ஸோ அதனால இது மங்களகரமான ஒரு ஆடி மாதம் அப்படின்றதுனால சாரி அது ரெட் கலர் கரெக்டாக இருக்கும் அம்மனுக்கு அப்படின்ட்டு. ரெட் கலர் அழகாக சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடி மாதத்தோட ஸ்பெஷலை மேமோட ஒரு அழகான தெய்வீகமான பாடல் ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு? 101%. ஸோ மங்களகரமாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த வணக்கம் தமிழா செட்டே இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டார்டிங்கே ஸ்பிரிச்சுவலாக ஆக போகுது. அதுக்கப்புறம் போக போக சம வைபா கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் கண்டிப்பா. சிவப்பு சேல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரி வினைகளையே ஓடவிட்டு பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா, கருமாரியம்மா கருமாரியம்மா. உண்மையாவே வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நம்ம சொன்னோம் சாரி, சிவப்பு சாரி வேற லெவல்ல மங்களகரமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொன்னோம். அப்படியே அதுல இருந்து ஒரு லீட்ல இருந்து ஒரு பாட்டு ஒன்று எடுத்தீங்க பாருங்க, வேற லெவல். நீங்க நிறைய மிமிக்ரியிலலாம் வாய்ஸ் எடுப்பீங்க, நிறைய சிங்கர்ஸோட வாய்ஸ் எடுப்பீங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல உங்களுக்கு எப்படி அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? எப்படி அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு மேம்? இல்லை, ஜென்ரலாகவே லைட் மியூசிக் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பாடகர்களோட பாடல் நம்ம பாட வேண்டியிருக்கோம். திடீர்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரும், இந்த பாட்டு பாடுங்க. திடீர்னு ஹிந்தி பாட்டுன்னுவாங்க, தெலுங்கு பாட்டு கேட்பாங்க, மலையாள சாங் கேட்பேன். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும் நம்ம பாடுறதுக்கு. நான் வரும்போது என்னோடய வாய்ஸ் ரொம்ப தின், அப்படியே ஒன்றுமே கேட்காது, மைக்லேயே கேட்காது. எவ்வளோ வால்யூம் வச்சாலும் என் வாய்ஸ் கேட்காது, ரொம்ப மெலீஸாக இருக்கும் என்னோடய வாய்ஸ். அதுக்கப்புறமா போக போக நான் சிலரோட பாடல்கள் எடுக்க சொல்லி எடுத்து அப்புறம் என்னோடய வாய்ஸ் வால்யூம் கம்மி பண்ணாதான்
ஐயோ இவங்க வாய்ஸ் வந்து கம்மி பண்ணணும் வால்யூம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வந்துருச்சு. ரொம்ப ஓப்பன் த்ரோட்டா ஓப்பன் ஆயிடுச்சு என்னோட வாய்ஸ். வாவ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட வாய்ஸை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ் தான் எந்த வாய்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை பிடிச்சி நிறைய வாய்ஸ் நம்ம எல்லாரோட வாய்ஸுமே நம்ம பிடிச்சி தான் எடுப்போம். அது ஒரு சேலஞ்ச் வேறு. எல்லாரோட வாய்ஸ் நம்ம எடுத்து பாடணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுன்னா நான் கேபிஎஸ் அம்மா வாய்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப நாங்கள் மேட்சாக என்ஜாய் பண்ணி கேட்ட ஒரு வாய்ஸாகவும் இருந்துச்சு மேம். ஆனால் நான் அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் மாதிரி உள்ளுக்குள்ளே நான் பயந்தது எனக்கு மட்டும் தான் தெரியாது வாய்ஸ் எடுக்கும்போது. ஸோ ரொம்ப பயந்து எடுத்த வாய்ஸ் தான் அது. இப்போ வரைக்கும் அது ஸ்டில் இப்போ வரைக்கும் அது ஒரு ப்ராக்டிஸ் தான் எனக்கு. அவங்க அந்தம்மா வாய்ஸ் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு குரல், கம்பீர குரல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அம்மாவோடது. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மல்தனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மல்தனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. நீங்க அது எடுக்கும் போது நிக்கியோட ரியாக்ஷன் நீங்க பார்த்துருக்கணும். எனக்கு என்னன்னா இப்போ குரல்ல பாடுறது ஓகே மேடம், ஆனா நீங்க அந்த பாட்டை இன்னொருத்தங்களோட அந்த லெஜெண்டரி சிங்கரோட வாய்ஸை நீங்க எடுத்து நீங்க வந்து பாடுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன் மேடம், யூ ஆர் ஆல்சோ அ லெஜெண்ட். மேடை கச்சேரிகள்லாம் நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருப்பீங்க மேடம். ஸோ அப்படி இருக்கும்போது விரும்பி கேட்ட ஒரு பாடல்கள் மக்கள் வந்துட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்ற ஒரு தருணம்லாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தருணம்னா அது என்ன பாட்டு? மேடையில் வந்து நான் நிறைய முறை பாடியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமே வந்து பாடும்போது ஒன்ஸ் மோர் வந்த பாடல் வந்து விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அந்த அம்மாவோட பாடல். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பாடினா ஒரு அரை நாள் ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பாடல் பாடும்போது பாடி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 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 பெண்மணி வந்து கோல்டு செயின் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த பாட்டு வந்து எனக்கு இப்போ கோல்டு விலை ஏறிடுச்சு. அப்போ யோசிச்சிருப்பாங்க, அப்போ தெரியல அவங்க வந்து எனக்கு வந்து நிஜமாகவே எனக்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட். என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அந்த அம்மா கொடுத்தது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. இப்போ எனக்கு வந்து எங்கேருந்தோ அவங்க கீழேருந்து வந்து ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப அது எதுக்கோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த செயினை வந்து அப்படியே கழுத்தில் போட்டு போனாங்க எனக்கு. உண்மையாக மேடம், நீங்கள் இது சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க. எனக்கு தீப்ஷி தான் வந்துட்டு போனாங்க ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம் மேடம். ஸோ வீக்லி அப்பார்ட்மெண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவோம். நாங்கள் ஒரு 4000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அது 2000 ரூபாய் பிரிச்சுப்போம். அப்போது இதே மாதிரி தான் தீப்ஷியை வந்து பாட சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி கோல்டு வந்து கொடுத்தாங்கல்ல, இவ கழுத்தில் ஒரு செயின் தான், அது புடிங்கிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இதெல்லாம் பாடாதப்பா, கொடுத்த பேமெண்ட்டுக்கு இனிமேல் நீ எதுவுமே பாடாத, தயவு செஞ்சுமா இந்த ஈவெண்ட்டை மட்டும் முடிச்சுட்டு போமா அப்படின்னு கோல்டு இல்லையா. நிறைய எனக்கு நிஜமாவே பெருமைக்காகலாம் சொல்லல, நிறைய இடத்துல எனக்கு கோல்ட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்ஸா இருந்திருக்கு ஆடியன்ஸ் கொடுத்ததுல இந்த கோல்ட் கிஃப்ட் மேடம் வந்திருக்கு? சொல்லுங்க மேடம். கிஃப்டா நிறைய சாரி வந்திருக்கு எனக்கு, நிறைய சாரி, அதாவது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய சாரீஸ் வந்திருக்கு. அப்புறம் எனக்கு வந்து குவைத்தில் எஸ்பிபி எஸ்தாஸ் அங்கிளோட 2 பேரோட சேர்ந்து ஒரு ஷோ பாடும்போது ஒருத்தர் இதே பாட்டுக்கு தான் வந்து மோதிரம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸ்டேஜ்லேயே வந்து மோதிரம் போட்டு போனாங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி மக்களோட அன்பு இன்னை வரைக்கும் குறையாமல் இருக்குது என் மேலே அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. மேம், இந்த 1ஆம் படி எடுத்த சாங் இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன்னா இப்பவும் வந்துட்டு மக்களுக்கு அந்த பாட்டு ரொம்பவே வந்துட்டு மிகவும் பிடிச்ச பாடலாக ஒன்று இருக்குது. எங்களுக்காக அது அம்மனை வர்ணிச்சு அந்த ஒரு பாடுற ஒரு அழகு அந்த அம்மாவோட குரல்ல, அந்த மாதிரி பாடல் மறுபடியும் எதுவும் பெருசா வரல அப்படின்றது என்னோட இது. தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே செந்திபடி வேலவார சிந்து கவி பாட பல சங்காதிகள் போட உம்பு செய்த வினையோட இங்கு தந்த
தந்தன்னன்னாதீனம் தந்தன்னன்னாதீனம் தன்னானே தந்தன்னன்னாதீனம் தன்னானே தந்தன்னன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னன்னாதீனம் தன்னானே. பெருசா போகும். ஆமா, ஆமா, ஆமா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி மேம் எனர்ஜி எங்கிருந்து கொண்டு வரீங்க? பவர் பேங்க் வச்சு பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நிச்சயமா நீங்க ஒரு கவனிச்சா இல்லையான்னு தெரியல. அவங்க ஃபேன், பிக் ஃபேன் மேம். நாங்க ரெண்டு பேருமே. எனக்கு வந்து அதுதான் நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பரவாயில்ல, கொடுத்துருப்பேன். ஆனா இதெல்லாம் எல்லாமே வந்து கவனிங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அன்பே போதும். என்ன பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். அன்பே போதும். அன்பு நாங்க வந்துட்டு கொடுக்குறோம் மேடம். அந்த பாசத்தை நாங்க எப்பவுமே வந்துட்டு கொடுக்குறோம். Yes. இல்லையா தீப்ஜி? கண்டிப்பா. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்ல டிரான்சிஷன் பீரியட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பீரியடா இருக்கும். நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க, எனக்கு டீச்சரா இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஸ்டேஜ் ஷோஸ்ல பாட ஆரம்பிச்சு கத்துக்கிட்ட விஷயங்களை பார்த்து ஸோ மூவிஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு படத்துல பாடினது தேவா சாருக்காக இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் எங்க மக்கள் எல்லாம் நாங்க விரும்பி கேட்ட ஒரு பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மன்மத ராசா. ராசா ராசா அப்படி எடுப்பீங்க பாருங்க. அப்படியா எடுப்பேன்? ஆமா, இல்ல என்ன மாதிரி இல்ல மேடம். இந்த குரல்ல நீங்க வந்து எடுக்க மாட்டீங்க, உங்களோட குரல்ல வந்துட்டு எடுப்பீங்க. அப்போ நான் வந்து பிரைமரி ஸ்கூலு அப்ப படுத்தவன் தான் நான். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு அதுக்கு ஆனுவல் டேக்கெல்லாம் நான் வந்துட்டு ஆடி இருக்கேன். எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே அந்த பாட்டு இல்லாம ஆனுவல் டே கம்ப்ளீட்டா ஆகாது. எல்லாரோட 90s கிட்ஸா இருக்கட்டும் இல்ல 2000s early கிட்ஸா இருக்கட்டும், இந்த பாட்டுக்கு ஆடாத பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 100%. எப்படின்னா இது இப்ப சொல்றாங்களே 80s கிட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ எஸ், சரி, ஓகே மேடம். ஸோ அதனால எங்களுக்காக அந்த பாட்டு திருடா திருடியிலிருந்து மன்மத ராசா இதோ உங்களுக்காக. ராசா ராசா மன்மத ராசா தனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. கண்ணி மனசு கிள்ளாதே கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணாதே பச்சை உடம்புல உச்சி நரம்புல கிச்சு 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 மூட்டாதே ஒத்த உசுரல ஒத்து கோலசுல ஒன்ன வச்சு வச்சு போட்டாதே மன்மத ராசா யா மன்மத ராசா மன்மத ராசா மன்மத ராசா கண்ணி மனசு கிள்ளாதே கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணேண்டா ஆகா, இதெல்லாம் விட்டா நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் போல மேமோட வாய்ஸா. ஆனா மேம் நீங்க வந்துட்டு நிறைய சாங்ஸ் பாடியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாங் இருக்கும்ல, த அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் பாடினதுலேன்னா நீங்க என்ன பாட்டு சொல்லுவீங்க? நான் பாடினதுலையே? ஆமா, நீங்க பாடினதுலேயே. பாடினதுல ஆக்சுவலாக தெலுங்குல நான் பாடினது வந்து அந்த வங்கத்தோட்டான ஒரு சாங். அதான் ஃபஸ்ட்டு சாங் எனக்கு. அதான் குண்டு மாங்கான்னு வந்துச்சு. தோப்புக்குள்ள குண்டு மாங்கா தோப்பு. அது வந்து தெலுங்குல வந்து நான் சோலோவாக பாடியிருந்தேன். அதாவது நமக்கு டெக்னிக்கலாக என்னன்னே தெரியாது, எப்படி மைக் முன்னாடி நின்று பாடணும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ராவான ஒரு வாய்ஸ், ஒரு மெலடி வாய்ஸ் அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. எந்த ஒரு பொசிஷன் தெரியாது எனக்கு, எப்படி கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி பாடணும் அப்படிலாம் தெரியாது. நான் பார்த்துக்கு ரேண்டமாக ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் பாடினேன். அப்படி பாடினது அது அந்த பாடல் மூலியமாக எனக்கு தெலுங்குல வந்து ஒரு 300-400 பாடல்கள் பாடுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு குழந்தை எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது தெலுங்குல நான் வந்து சோலோவாக பாடியிருந்தேன் அந்த சாங். தமிழில் வந்து டூயட்டாக வந்தது அந்த பாட்டு. உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட நிறைய ரெக்கார்டிங் செஷன் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. பட் அதில் உங்களோட ஃபேவரட் மெமரினா எந்த ஒரு மியூசிக் டைரக்டரோட இருக்கும், என்ன ஒரு பாட்டுக்காக இருக்கும்? கஷ்டமான கேள்வி இது. ஆனால் எல்லாருக்கும் பாடியிருக்கேன் எக்ஸப்ட் ரஹ்மான் சார், அனிருத் சார் தவிர
மற்ற எல்லாருக்குமே நான் பாடியிருக்கேன். ரொம்ப ட்ரீம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கு வந்து ஒரு மேடை பாடகியாக இருந்த நான் வந்து ஒரு திரைப்படத்தில் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இசையமைப்பாளர்கள் கிட்டேருந்து அழைப்பு வருது, பாடுறேன், வித்யாசாகர் சார் கூப்பிடுறாரு, நம்ம இமான் சார், அப்படி எல்லாருமே கூப்பிடுறாங்க. திடீர்னு எம்எஸ்வி சார்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது எனக்கு. அப்போது அவர் வந்து மியூசிக்லாம் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆல்பத்துக்காக என்னை அழைச்சிருந்தார். ஒரு முருகர் ஆல்பம் ஒன்று. இப்போ நானும் கிருஷ்ணராஜ் அண்ணாவும் அந்த பாட்டு பாடினோம். அது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர்கிட்டலாம் பாடுவோம் அப்படின்ற ஒரு இதுவே நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் இசையமைக்கிறத நிறுத்திட்டு ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்த டைம் அப்போ அவர். ஸோ அப்போ வந்து திடீர்னு அழைப்பு வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் கலந்த பயம் வேறு. அவர்கிட்ட போய் பாட போகிறோம், எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிளாசிக்கல் சிங்கர்லாம் கிடையாது, கேள்வி ஞானம் மட்டும்தான், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறத பாடுறது தான் நம்ம. அப்போ அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாமல் அப்புறம் போய் பாடினேன். ரொம்ப ஸ்வீட் அவர். ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் ரூமில் நாங்கள் பாட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் இன்ஜினியர் ரூம்லேருந்து வந்து கதவு திறந்து, ரொம்ப நல்லா பாடினேம்மா, ரொம்ப நல்லா ஓப்பன் வாய்ஸ், உனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா வருவேன் அப்படின்னு என்னை வந்து வாழ்த்திட்டு போனது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது மெமரி. அது தீப்சி, நீ வந்து பேய் படம்லாம் பார்த்துருக்கியா? நானா டெய்லி காலைல என் மூஞ்ச கண்ணாடியில் பார்ப்பேன். அதை தவிர்த்து சில படங்களும் பார்த்துருக்கேன் நான். வெரி குட், வெரி குட், நல்லா இருந்துச்சுமா. ஸோ அப்படி இருக்கும்போது காஞ்சனான்ற ஒரு படம் நாங்கள் வந்து பார்க்கும்போது அதில் என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. கொடியவனின் கதையை முடிக்க. அந்த பாட்டை கேட்கும்போது பயங்கரமான ஒரு வைபா இருக்கும் அந்த கிளைமேக்ஸு. ஸோ அது எப்படின்னா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பாட்டு அந்த மொத்த படத்தையுமே அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு வாய்ஸ்ல நீங்க பாடிருப்பீங்க. அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் மேடம். அந்த சிச்சுவேஷனை எப்படி சொன்னாங்க, அது எப்படி அமைஞ்சது? பாடல் வந்து ரொம்ப அழகா இருந்தது மேடம், எப்படி சொல்றது, பயங்கரமா இருந்தது மேடம் அப்படின்னு இல்ல, பெருமையா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஓ, நீங்க அந்த குரல் இல்ல, உண்மையா நல்லா இருந்துச்சு. தியேட்டருக்குலாம் அது பார்க்கும், தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா இருக்கும். அதாவது லாரன்ஸ் சார் அந்த மேக்கப் கேமரா முன்னாடி வந்து பண்றது எப்படி சொன்னாங்க, அது எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அது தமன் சார் மியூசிக்கில் பாடினது. லாரன்ஸ் சார் இருந்தார் அப்போ அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது. லாரன்ஸ் சார் வந்து சொன்னார், இது வந்து ஒரு ஆண் குரலும் இல்லாமல் பெண் குரலும் இல்லாமல் பாடணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ வந்து ரொம்ப ஹை பிச்சு வேண்டாம் மேடம், ஹை பிச்சாக வேண்டாம், ரொம்ப பேஸில் ஆனால் போல்டாக வேணும் எனக்கு. ஏன்னா இப்போ ஹை பிச்சுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போல்ட்னஸ் வந்துடும். இப்போ பேஸ் நம்ம போகும்போது அந்த பேஸும் பாடி அது அந்த போல்டாக பாடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அவர் கேட்குறது. அப்புறம் அந்த சாங் டியூன் கொடுத்தாங்க எனக்கு. கொடுக்கும்போது நான் ஒரு 2-3 ஸ்டைல் பாடி காமிச்சப்போ, அப்புறம் அதுக்கப்புறமா அவர் இல்லை இந்த இப்போ நீங்கள் கேட்குற இது இருக்குது இல்லைங்களா, அது பாடி காமிச்சதுன்னா சரி இந்த ஃபிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம, அதுவே பாடுங்க அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு ஒரு சரணம் முடியறதுக்குள்ளே எனக்கு வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தான் பாடினேன் நான். ஸோ 2 days அந்த பாட்டு வந்து 2 நாள் பாடினது. ஏன்னா அது வந்து ஜென்ரலான ஒரு சாங் பல்லவி அப்படிலாம் இல்லாமல் வார்த்தைகள் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 வார்த்தை இருக்கும். ஒரு லைனில் பார்த்திங்கன்னா 10 வார்த்தை இருக்கிற மாதிரி கடகடன் அந்த லைனுக்குள்ளே அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பாடணும், அது புரியணும் வேறு. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. கொஞ்சம் எனக்கு எக்ஸாமாக இருந்தது அன்றைக்கி அது கொஞ்சம். பட் அது வெளியில் வந்து அந்த பாடல் வந்து நல்ல பெரிய வரவேற்பு கிடைச்சது எனக்கு. சூப்பர். உங்களுக்கே தெரியும் அடுத்தது நாங்கள் என்ன கேட்க அந்த பாட்டு பாடுங்க. ஓகே. குடியவனின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க புழுவ போல நசுக்கி எறிய புழுஜரத்தம் தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க சுந்ததிக்கே அதிர்ச்சி கொடிக்க சகல வித வதைகள் புரியவே வஞ்சிரம் வஞ்சிரம் பொங்க விளையாட வரா காஞ்சனா, வெட்டிய மரம் போல உன்னை தாக்க வர சாஞ்சனா, கஞ்சிட 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 உன்னை கிழிச்சறிய போறா, கதற 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 உந்தன் கதை முடிக்க போறா. வந்துட்டா 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 வந்துட்டடா, சூற காத்த போல வராடா, ஒன்ன சுழட்டி போட்டு அடிக்க வராடா, ஆணும் பொண்ணும் கலந்து வராடா, ஒன்ன பிரிச்சு மேய எழுந்து வராடா. டே 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 எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க.
அதான் ஒரு இட்ஸ் அ மினி கான்சர்ட். ஸோ அதுவும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட குரலுக்கு அதான் அப்போ சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், எப்பவும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அடிமை. இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தமிழா. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன். மீண்டும் என்னை அழைத்ததுக்கு வந்து தொலைக்காட்சி சார்ந்த அத்தனை பேருக்கும், உங்கள் 2 பேருக்கும், இசைக்குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.